அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ரீகிருஷ்ணர் கேட்கிறார், சகதேவா நீ ஏன்ப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறார். சகதேவன் சொல்றான், கிருஷ்ணா, வாசுதேவா, நீயே கடவுள். எது நடக்க போறதோ அது நீ உனக்கு தெரியும். என்ன நடக்கணுங்கிறதையும் டிசைட் பண்றது நீதான். எங்களுக்கு என்ன கிடைக்க போறதோ அதுவும் உனக்கு தெரியும். நீயே படைக்கிறவன், நீயே காக்கிறவன். எனக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையேப்பா அப்படின்னு. அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், அப்படியா, நீ இவ்வளவு அறிவுள்ளவனா இருந்தா என்னையே நீ கட்டி போடக்கூடாது, கட்டி போட என்ன அப்படின்னு. அவ்வளவுதான், தன்னோட அழுந்த பக்தி, அன்பு, சகதேவன் என்ன பண்ணிட்டான், தியானத்துல கிருஷ்ணரை கட்டி போட்டான். கிருஷ்ணருக்கு அப்படியே உடம்பு சூடாயிடுச்சு. ஏன்னா அந்த பாசக்கட்டுல கிருஷ்ணரால சொல்றார், சகாதேவா, என்ன நீ அவுத்து விட்டுடு, இனிமே இந்த கட்டு வேண்டாம் அப்படி. என்ன ஒரு வரம் தரேன் உனக்கு, நான் என்ன வரம் கேளு. இந்த உன்னோட அன்பான பக்திக்கு, உன்னோட ஆழ்ந்த பக்திக்கு, உன்னோட அதிபுத்திசாலித்தனத்துக்கு நான் உனக்கு ஏதாவது ஒரு வரம் தரேன். சகதேவன் சொல்றான், கிருஷ்ணா, எங்க 5 பேரையும் நீ எப்பவும் பாதுகாக்கணும். எங்களை விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. பகவான் இல்லையா கிருஷ்ணர், ததாஸ்து அப்படின்ட்டார். நீ கேட்டதை கொடுத்துறேன்டா அப்படின்ட்டார். அப்ப இவன் சகதேவன் கொஞ்சம் நகர்ந்து போறான். கேட்டுட்டு இந்த வரத்தை வாங்கிட்டு நகர்ந்து போறான். கிருஷ்ணர் சொல்றார், நீ இவ்வளவு பெரிய புத்திசாலி, ஆனா நீ சரியான வேண்டுகோளே வைக்கலையடா. நீ எதை கேட்கறியோ அதை